Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து number of super keys in a relation. அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அதுல எவ்வளவு சூப்பர் கீஸ்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். இப்போ வந்து ABCDங்கிறது ஒரு ரிலேஷன். சோ A வந்து என்னது attribute, B யும் attribute, C யும் attribute, D யும் attribute. இப்போ நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா ஸ்டாஃப் டீடைல்ஸ்னு ஒரு ரிலேஷன் இருந்தது. இப்போ இந்த A வை வந்து நான் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா staff ID ன்னு சொல்லலாம், staff name ன்னு சொல்லலாம், staff salary ன்னு சொல்லலாம், staff department ன்னு சொல்லிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து attributes. எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ இந்த ரிலேஷன்ல எனக்கு எவ்வளவு சூப்பர் கீஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணனும். சோ அதுல வந்து சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்கேனா சூப்பர் கீனா என்ன கீனா என்ன ரெண்டுமே வந்து என்ன டினோட் பண்ணுது யூனிக்லி அதாவது கீ அல்லது சூப்பர் கீனா uniquely identifies a record in a relation அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ இப்போ இந்த ரிலேஷன்ல நம்ம சூப்பர் கீ னா என்னன்னு பார்க்க போறோம் கீ அல்லது சூப்பர் கீனா என்னன்னு பார்க்க போறோம் இனிமேல வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து கீங்கற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டேன் சூப்பர் கீ தான் சொல்லுவேன் சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம attribute A எடுத்துப்போம் attribute A வந்து சூப்பர் கீயான்னு பாப்போம் வெறும் attribute A எடுத்து பார்த்தோம்னா இப்போ 2 3 4 5 6 இங்க எல்லாமே வந்து நமக்கு யூனிக்கா இருக்கு சோ நான் வந்து என்ன கன்க்ளூட் பண்றேன்னா A வந்து ஒரு சூப்பர் கீ A வந்து ஒரு சூப்பர் கீ சோ யூசுவலா ஒரு சூப்பர் கீன்னு சொன்னா ஒரு attribute வந்து சூப்பர் கீன்னு சொன்னா அந்த attribute வச்சு எந்த காம்பினேஷன் வந்தாலுமே சூப்பர் கீ தான் சோ Aங்க ஒரு சூப்பர் கீன்னு சொல்லிட்டேன் ஏனா வந்து A வந்து யூனிக்கா இருக்கு சோ அப்பமா நான் அடுத்து என்ன பண்ணுவேன் A வச்சு இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வந்தாலுமே எல்லாமே சூப்பர் கீஸ் தான் சோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் வந்து 2 2வா எழுதணும் அதுக்கு அப்புறம் 3 A வச்சு 2 2வா எழுதிட்டு அடுத்து A வச்சு 3 3 காம்பினேஷன்ஸ் போட்டு எழுதணும் சோ அடுத்து வந்து நான் AB ன்னு சொல்லலாம் அடுத்து AC ன்னு சொல்லலாம் AD ன்னு சொல்லலாம் இப்போ 3 3 காம்பினேஷன் ABC ன்னு சொல்லலாம் அடுத்து ABD சொல்லலாம் ACD சொல்லலாம் லாஸ்டா எல்லாத்தையுமே நான் சொல்லலாம் ABCD ன்னு சொல்லலாம் இது ஒரு பாசிபிளா இது ஒரு சூப்பர் கீ இந்த செட் சோ இதுல எவ்வளவு இருக்கு 8 சூப்பர் கீஸ் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம A attribute மட்டும் வச்சு பார்த்தோம் சோ அதுல நமக்கு இவ்ளோ இது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இப்போ B attribute மட்டும் கன்சிடர் பண்ணி பார்த்தா அது சூப்பர் கீயா இருக்குமா இருக்காது ஏனா நமக்கு இங்க வந்து 2ங்கிறது வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு சோ வந்து இது B மட்டும் சூப்பர் கீயா இருக்க முடியாது சோ B மட்டும் இருக்க முடியாதுனா அதோட எந்த காம்பினேஷனுமே சூப்பர் கீயா இருக்க முடியாது சோ இது இல்ல C பாத்தீங்கன்னா C ல வந்து யூனிக்கா இருக்கா இல்ல இங்கேயும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு இது எல்லாமே டூப்ளிகேட் வேல்யூஸ் சோ C attribute மட்டும் சூப்பர் கீ ஆகாது சோ அதுவே ஆகல அப்படினு சொன்னா அதோட காம்பினேஷனும் நமக்கு ஆகாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D இந்த attribute பாத்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு எல்லாமே டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு சோ இந்த இதுவே ஆகல அப்படினு சொன்னா இத D வச்சு எந்த அதாவது D மட்டும் வச்சு எந்த காம்பினேஷனும் ஆகாது சரியா சோ இந்த ரிலேஷன்ல வந்து சூப்பர் கீஸ் வந்து நமக்கு என்னது 8 இதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ இத வந்து நான் எப்படி சொல்றேன் அப்படினா இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கலாம் நான் வந்து நேம்ங்கறத வந்து இப்போ நேம்ங்கற attribute இல்ல அப்படினு சொன்னா நேம்ங்கற attribute வந்து சூப்பர் கீயா இருந்ததுனா என்ன கண்டிஷன் எல்லா நேமுமே யூனிக்கா இருந்தா மட்டும் தான் நான் வந்து அத வந்து சூப்பர் கீன்னு சொல்ல முடியும் சரியா அப்போது நேம்ங்கிறது வந்து சூப்பர் கீன்னு சொன்னா நேம் +
டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் கீயாக தான் இருக்கும். ப்ரொவைடட் நேம் வந்து யூனிக்காக இருந்தால். சப்போஸ் எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து யூனிக் இல்லை, அது எப்பயுமே யூனிக்காக இருக்காது, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் நேமை வந்து எப்போ இதுவே வந்து எனக்கு சூப்பர் கீயாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து யூனிக்காக இருக்காது. அப்பயும் நேம் வந்து யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இந்த காம்பினேஷனை சூப்பர் கீன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து இது சூப்பர் கீ கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், இங்கே பாருங்கள், இப்போ போன இதில் பார்த்தது வந்து வெறும் ஒரு ரிலேஷன் கொடுத்து நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ் மட்டும் பார்த்தோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ் என்ன ரிலேஷன், அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரிலேஷன்லேருந்து எவ்வளோ பாசிபிள் சூப்பர் கீஸ் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இதில் அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ரிலேஷனில் எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது? ஸோ 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஏன்னா 1 2 3 4 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் போது எனக்கு 5 ஆட்ரிபியூட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு காலமில் வந்து எனக்கு ஒரு காம்பினேஷன் கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் இந்த காலம் மட்டும் எடுத்தால் எனக்கு ஒரு காம்பினேஷன். அடுத்தது வந்து இப்போது அதே 5 ஆட்ரிபியூட்ஸில் நான் இந்த ஸ்டாஃப் ஐடியும் ஸ்டாஃப் நேமையும் கம்பேர் பண்ணால் எனக்கு 2 காம்பினேஷன் இருக்குமா? அதே மாதிரி ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் நேம் ஸ்டாஃப் சேலரி கம்பைன் பண்ணால் 3 காம்பினேஷன் இருக்குமா? அதே மாதிரி இந்த ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எனக்கு 4 ஆட்ரிபியூட்ஸ் ஆகுமா? அதே மாதிரி கடைசியில் எல்லா ஆட்ரிபியூட்ஸும் சேர்த்து இது. ஸோ இப்போ எனக்கு வந்து 5C1னா எனக்கு என்ன வரும்? 5 ப்ளஸ் இப்போ 5C2வை எப்படி எவாலுவேட் பண்ணுறது? ஈஸியாக சொல்கிறேன், இங்கே 2 இருக்கிறதுனால 5 into 4 divided by 1 into 2 plus 5 into 4 into 3. ஏன் அப்படி 3 times மட்டும் பண்ணுறீங்க? 3 இது இருக்குது, ஸோ நான் divided by 1 into 2 into 3 plus 5 into 4 into 3 into 2 divided by 1 into 2 into 3 into 4 plus 5C5ங்கிறது எனக்கு 1. சரியா? ஸோ அது எப்படி வரும்? 5 into 4 into எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ ஃபைனலாக 1 வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்? 5 + 10 + இப்போது திருப்பி 10 + இப்போது இதில் வந்து 2 3 4 5 + 1. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 31 வரும். ஸோ இந்த ஒரு ரிலேஷனில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ் பாசிபிள் வந்து 31. சப்போஸ் எனக்கு வந்து இங்கே 3 ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படி எழுதுவேன்? 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து 3 ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன காம்பினேஷன் வரும்? நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். 3C1 + 3C2 + 3C3. ஸோ இது பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா 3 வரும் ப்ளஸ் 3 into 2 divided by 1 into 2 plus 1. ஸோ எனக்கு வந்து 7 வருமா? இப்போது எனக்கு 3 ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் 3 ஆட்ரிபியூட்ஸ்னால் எனக்கு இதில் ஏதாவது ஒரு 3 ஆட்ரிபியூட்ஸ் ஒரு ரிலேஷன்லேயே 3 ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து ரிலேஷனில் 3 ஆட்ரிபியூட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து இதுதான் ஆன்சர் வரும். சரியா? இப்போது ஜென்ரலாக இந்த ஃபார்முலாவை நான் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ் இன் அ ரிலேஷன் வந்து
power n minus 1. இந்த ஃபார்முலா இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு, இதுதான் கரெக்டு. n வந்து டினோ ஆட்ரிபியூட்ஸை ரெஃபர் பண்ணுது. ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 5 ஆட்ரிபியூட்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 power 5 minus 1 நமக்கு என்ன வரும், 2 power 5 எவ்வளவு, 32. 32 minus 1 31. சப்போஸ் நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் 3 அப்படின்னு சொன்னால் 2 power 3 minus 1 that is 8 minus 1 7. ஸோ உங்களுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருச்சா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணது கிடச்சிருச்சா. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக ஒரு ரிலேஷனில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ்ன்னு கேட்டால் இதுதான் ஆன்சர். வேறஸ் இப்போ இதில் நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ் நான் கேட்கல, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு இதில் எவ்வளோ சூப்பர் கீஸ் பாசிபிள்னு தான் கேட்டேன். இது ஜென்ரலாக கேட்டது, ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்கல, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ்னு மட்டும் கேட்டால் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்கள் நெட் எக்ஸாம்லேயோ கேட் எக்ஸாம்லேயும் கேட்கலாம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.